காலச்சுவற்றை உடைக்க அன்பு நடத்தும் அந்த ஆபத்தான கடத்தல் வேட்டை. மீண்டும் ஒரு காதல் கதை. பிரம்மாண்டமான இறுதி அத்தியாயம். அங்க கதைக்குள்ள போலாம். அன்புவின் கை நடுக்கத்தில் மொபைல் கீழே விழுந்த அந்த வினாடி அவனோட உலகம் அசைவற்று நின்ன மாதிரி இருந்தது. ஜூலை 11 முடிஞ்சிருச்சு. லூப் உடஞ்சிருச்சுன்னு நினச்சேனே. இப்போ ஜூலை 12ல் மதி கடத்தப்பட்டா. இந்த நாள் முடியும் போது திரும்பவும் காலம் ஜூலை 11க்கே பின்னோக்கி போயிடுமா? அப்போ இந்த லூப் உண்மையிலேயே உடையலையா என்று அன்புவின் மனசுக்குள் 1000 கேள்விகள் ஓடின. அவன் தரையில் கிடந்த மொபைலை அவசரமாக எடுத்து மதியின் அப்பா ரங்கநாதனுக்கு டயல் பண்ணினான். சார், அழாதீங்க. சந்தோஷ் அவளை எங்கே கடத்திட்டு போயிருப்பான்? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அவனுக்கு தெரிஞ்ச இடங்களில் பழைய குடோன் ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க என்று அன்பு கேட்டான். ரங்கநாதன் அழுது கொண்டே, தம்பி, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. அவன் நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து தப்பின உடனே வீட்டுக்கு வந்து மதியோட ரூமுக்குள்ளே புகுந்து அவளை கடத்திட்டு போயிருக்கான். அவனோட பழைய நண்பர்கள் சில பேரும் அவனுக்கு உதவியிருக்காங்க என்றார். சார், நீங்கள் தைரியமாக இருங்க. நான் இப்போவே சந்தோஷை தேடி கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அன்பு தன் பைக்கின் சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினான். அன்பு பைக்கை அசுர வேகத்தில் ஓட்டிக்கிட்டு சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். அங்கே கமிஷனரை சந்தித்து தகவல்களை பெற்றான். நகர எல்லைக்கு வெளியே இருந்த ஒரு பழைய டோல் பிளாசா கட்டணச்சாவடி சிசிடிவி காட்சியில் சந்தோஷின் கார் சென்று தெரிந்தது. அன்பு நேராக அந்த பகுதியில் இருக்கும் பாழடைந்த சர்க்கரை ஆலை குடோனை நோக்கி விரைந்தான். அங்கே சந்தோஷின் கூட்டாளிகள் இருவர் குடித்து கொண்டு அமர்ந்திருந்தனர். அன்பு ஜன்னலை உடைத்து கொண்டு உள்ளே பாய்ந்தான். டேய், உங்கள் தலைவன் சந்தோஷ் எங்கடா? என்று என் மதியை கடத்திட்டு எங்கே வச்சிருக்கான் என்று அன்பு கத்தினான். இந்த இரு கூட்டாளிகளும் அதிர்ச்சியோடு எழுந்தனர். ஒருவன் இரும்பு தடியை எடுத்துக்கொண்டு அன்புவை அடிக்க வந்தான். அன்பு அதை தடுத்து அவனது முகத்திலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டான். சொல்லுடா, சந்தோஷ் எங்க என்று அவனது சட்டையை பிடித்து உலுக்கினான். தம்பி, சந்தோஷ் அண்ணன் மதியை அவளோட பழைய காதலி பவித்ராவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்காரு என்று கூறினான். அன்பு போலீஸுக்கு தகவல் சொல்லிவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி பைக்கை வேகமாக போனான். அவன் அங்கே சென்றபோது போலீஸ்காரர்களும் வந்து சேர்ந்தன. 4வது மாடிக்கு ஓடிச் சென்று கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். ஹாலில் சந்தோஷ் கையில் துப்பாக்கியுடன் நின்றிருந்தான். மதி அவனுக்கு முன்னால் பயந்து நடுங்கி கொண்டிருந்தாள். சந்தோஷ், துப்பாக்கியை கீழே போடு என்று கமிஷனர் கூறினார். சந்தோஷ் அன்புவை பார்த்து கொடூரமாக சிரித்தான். டேய் அன்பு, ஜூலை 11ல் நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஜூலை 12ல் என் தங்கச்சி என் கைதியாக இருக்காடா. இவ செத்தாதான் இந்த டைம் லூப்பே முடியும் என்று மதியின் நெற்றியில் துப்பாக்கியை வைத்தான். சந்தோஷ் விரலை அழுத்தி அந்த மைக்ரோ வினாடியில் அன்பு தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் பாய்ந்து வந்து சந்தோஷின் கையை மேலே உயர்த்தினான். டப் என்று துப்பாக்கி வெடித்தது. குண்டு கூரையிலே பாய்ந்து சுவரை துளைத்தது. சந்தோஷ் கோப வெறியோடு அன்புவின் முகத்தில் துப்பாக்கி கட்டையால் அடித்தான். அன்புவின் உதட்டிலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. இன்னைக்கு உன்னையும்
கொன்னுட்டு தாண்டா போவேன் என்று சந்தோஷ் கத்தினான். ஆனால் அன்பு இந்த முறை பின்வாங்கவில்லை. மதி மேலே கையை வைக்க எந்த கொடூரனுக்கும் உரிமை இல்லடா என்று கர்ச்சித்தபடி சந்தோஷின் வயிற்றிலேயே ஓங்கி மிதித்தான். சந்தோஷ் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். கமிஷனரும் போலீசாரும் ஓடி வந்து சந்தோஷை பிடித்து தரையோடு தரையாக அமைக்கினர். அவனது கைகளில் இரும்பு விலங்கு பூட்டப்பட்டது. விடுங்கடா, என்ன விடுங்கடா என்று சந்தோஷ் கத்தினான். ஆனால் போலீசார் அவனை கொடூரமாக இழுத்துச் சென்றனர். மதி ஓடி வந்து அன்புவை இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டாள். அன்பு, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அன்பு என்று அவளது கண்ணீர் அன்புவின் சட்டையை நனைத்தது. அன்பு புன்னகைத்தான். இனி பயப்பட எதுவும் இல்லை மதி, எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று அவளது தலையை கோதிவிட்டான். திடீரென்று அந்த அறையில் இருந்த தாத்தா கடிகாரம் டங் 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 என்று 12 முறை ஒலித்தது. அன்பு அவசரமாக தன் வாட்சை பார்த்தான். நேரம் இரவு 12 மணி. ஜூலை 13 திங்கட்கிழமை. காலம் பின்னோக்கி போகவில்லை. அலாரம் அடிக்கவில்லை. 2 நாட்களாக உறைந்து போய் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்த அந்த டைம் லூப் முழுமையாக ஒடிந்தது. உலகம் அடுத்த நாளை நோக்கி நகரத் தொடங்கியது. மதியின் அப்பா ரங்கநாதன் அன்புவின் கைகளை பிடித்து கொண்டு, தம்பி அன்பு, என் மகளோட உயிரை காப்பாத்தின கடவுள் தம்பி, நீ உன்னை என் மருமகனாக ஏற்றுக்கிறதை விட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும் என்று கண்ணீரோடு கோரினான். அன்புவும் மதியும் ஒருவருக்கொருவர் பார்த்து புன்னகைத்தனர். தூய்மையான அன்பு காதலால் இருந்தாலும் விதியை மட்டுமல்ல, காலத்தை கூட வெல்ல முடியும் என்பதை அன்பு நிரூபித்து காட்டினான். காலத்தையும் விதியையும் தன் உண்மையான காதலால் வென்றுவிட்டான் அன்பு. மீண்டும் ஒரு காதல் கதை தொடரின் இந்த பிரம்மாண்டமான சுப முடிவில் அன்பு மற்றும் மதியின் காதல் தொடர் வென்றது. இந்த நீண்ட எபிசோடு மற்றும் முழு தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் எமோஷனலை கமெண்ட்களை கீழே சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி முற்றிலும் வித்தியாசமான ஒரு புதிய எமோஷனல் த்ரில்லர் கதையோடு உங்களை அடுத்த சீரியஸ் சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம காதல் டிஎஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.